இன்றைக்கி ஆல்ட்ரேஷன் டெய்லரிங் கிளாஸஸில் ஜென்ஸு ஷர்ட்டில் ஆப்பிள் கட்டு எப்படி கட் பண்ணுறது, அதாவது கீழ்ப்பகுதியில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம ஆப்பிள் கட்டிங் மாதிரி வெட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் ஆப்பிள் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஓட்டோ ஷர்ட் பிராண்டட் ஷர்ட் தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போட்டு பார்த்தா நல்லாவே இல்லை. அதனால் நம்ம அதை வந்து ஆப்பிள் கட்டிங் மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வளைவாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தைச்சிக்கோங்க. ஒரு மடக்கு தான் நம்ம மடக்கணும். 2 மடக்கு ஒரே டயத்தில் மடக்குனிங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து நம்ம தையல் வந்து நீட்டாகவே விழுகாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கீழ்ப்பகுதிகளை அடிச்சிங்கன்னா ஒரு டைம் மட்டும் மடக்கி அடிச்சுட்டு திருப்பி 2வது ஒரு மடக்கு மடக்குனிங்கன்னா அந்த தையல் ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அடிச்சுக்கிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு மடக்கு மடக்கி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம மடக்கிறோம், எக்ஸ்ட்ரா இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 தடவை மடக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். அதுலேயே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி தைச்ச டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. அவ்வளோதான். ஜென்ஸ் ஷர்ட்டில் ஆப்பிள் கட் இந்த மாதிரி தான் கட் பண்ணி தைக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.